நன்றி, வணக்கம். ரஜினி சண்முகநாதன் அவர்கள். சரி. பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலி ஊடா குறவர்களின் இணைய வருவது யோகாசன பயிற்சி ஆசிரியர் ரஜினி சண்முகநாதன் அவர்கள். வணக்கம், வாங்கோ. இனியங்களே வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டுடியோ பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா அங்கம் 241 இன்று 11/3/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2056 மார்ச் மாசி 27ஆம் நாள் சமூக ஒருங்கிணை சேவை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026 மூத்தோர் மாண்பு போற்றுவோம் மாதமான மார்ச் மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கிறோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல் அதிகாரம் 13 அடக்கமுடைமை. குறள் 125. எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்ற திருக்குறளின் விளக்கம், அடங்குதல் எல்லாருக்கும் நன்றாகும், அவர்களில் செல்வர்க்கே அவ்வடக்கம் பெரிதொரு செல்வமாய் தோன்றும் சிறப்புடையது என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழியாக, காலம் வருமென எண்ணி கைவிடலாகாது, முழு மூச்சுடன் இறங்கினால் முடியாதது ஒன்றுமில்லை. காலம் வருமென எண்ணி கைவிடலாகாது, முழு மூச்சுடன் இறங்கினால் முடியாதது ஒன்றுமில்லை என்று கூறி இன்றைய இளையோர் யோகா அங்கம் 241க்கு ஓடி செல்ல காத்திருக்கிறோம். இன்றைய ஆசனங்கள்ல உட்கட்டாசனம் முதலாவதாக நாங்கள் இணைத்துக் கொண்ட ஆசனம், முதலாவதாகவே பயிற்சி செய்த ஆசனம் உட்கட்டாசனம். அதை அந்த நிலையை 2வது நிலை செய்ய போறோம். மிக இலகுவான நிலை, எல்லாரும் முயற்சி செய்யக்கூடிய நிலை. ஏன் நகலவதி என்று இருந்தபடியே அப்படியே இருந்தபடியே செய்யக்கூடிய நிலைதான் அந்த முட்கட்டாசனத்துக்கு 2வது நிலை. அவ்வளவு சுலபம். நீங்க அதற்கான நேரம் எப்பெல்லாம் கிடைக்குதோ முயற்சி செய்து கொண்டு பயிற்சி செய்யக்கூடிய நேரமும் நிறைய இருக்குது. ஏனென்று சொன்னால் இதுல குட்டி குட்டி பயிற்சிகள் தான். நீங்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் தான் செய்யணும். 10 எண்ணிக்கைன்னா 10, கை எவ்வளவு அதை சொல்லி இருக்கேன், நான் நோகடிக்காம ஆக வளைக்காம முழு நில பெற வேண்டும் என்று ஆசைப்படாம, என்ன எங்களுடைய வயதுகள் எங்களுடைய பயிற்சி நேரங்களை கருத்துல வச்சு நாங்க அதை பயிற்சி எடுக்கணும். ஆறுதலா செய்யணும், அமைதியா செய்யணும், மூச்சோட செய்யணும், கவனத்துல வச்சு. நிச்சயமா எல்லாரும் எழும்பி நாங்க இப்ப எழும்ப முதல் நாங்க பயிற்சிக்குள்ள போகிறதுக்கு ரெடி ஆகுவோம். வீடியோ போடாதாக்கள் வீடியோ போட்டுக்கொள்ளுமோ, தூர நின்று கொள்ளுமோ, இருந்து முதல்ல ஆரம்பிச்சு கொள்ற மூச்சு பயிற்சியோட சேர்ந்த எங்களுடைய யோகா அங்கம் 241 நினைக்கலாம். கண்களை மூடி அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் மறந்துடுவோம். இது உங்களுக்கான 20 நிமிடம் 25 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ற நேரம். நல்லா மனசுல பதிவாக்குங்கோ. உங்களோட உடல் உறுப்பு ஒவ்வொன்றையும் நினைச்சு கொள்ளுங்கோ. இந்த ஒவ்வொரு புதிய நாளையும் நினைச்சு கொள்ளுங்கோ. எவ்வளவு கொடுத்து வச்சனான் என்ற மன நிறைவை எடுத்துக்கொள்ளுங்கோ. நிறைய மூச்சு எடுத்து என்னால முடியும், என்னால இந்த நாளை எனக்கானதாக்கி கொள்ள முடியும். சின்ன பயிற்சி செய்யறேன், தொடர்ந்து செய்யறேன், நல்லதா எனக்கு பயனளிக்கும், நான் நல்ல சுகமாயிருப்பேன், நான் நல்ல உற்சாகமாய் என்னுடைய வேலைகளை நானே செய்யற அளவுக்கு எந்த தடங்களும் இல்லாம செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையான நிறைய நல்ல வார்த்தைகளை நிமிர்ந்திருந்து கழுத்தை மடிக்காம கண்ணை இறுக்கி மூடாம மெதுவா மூடி மூச்சோடு கவனம் செலுத்தும். மிக சிறப்பு. இப்படி நாங்க இதை செய்யறதாலேயே நிறைய பயன் இதுல கிடைக்கும். உணர்ந்து செய்து பாருங்க, உண்மையான பயன் கிடைக்கும். சரி, நன்றி. இப்ப எலும்பி மெதுவா கைய கால ஆட்டி குதறி 15 வணக்கம் வாங்கோ. உற்சாகமா கண்டு கைய நல்லா விசுக்கி கை கால் எல்லாம் வீட்டி மடிச்சு உதறி கீழே குனிஞ்சு மேல குனிஞ்சு கொஞ்சம் அந்த பயிற்சியில கொஞ்சம் செய்வோம். நேரங்களுக்கு இந்த முழுமையா தெரியுதா? நல்லா துள்ளி கொள்ளுமோ, ஓடிக்கொள்ளுமோ, மடிச்சு கொள்ளுமோ, காலை குனிஞ்சு கொள்ளுமோ, நல்லா பின்னுக்கு வளைந்து கொள்ளுமோ, மெதுவா குளிரும்
வளைக்கலாம். நல்ல வடிவம் மெதுவா. சரி, அதே மாதிரி பக்கவாட்டுக்கு இப்படி நல்ல பக்க வளை. ஒரு கையை இடுப்புல பிடிச்சு தள்ளி மற்ற எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கால அகலமா வச்சுட்டும் செய்யலாம் அல்லது கொஞ்சமா கெட்டிக்காய் பருவியது நல்ல வளையல். சரி, கொஞ்சம் பின்னே தள்ளி இல்லைங்கோ. நன்றி. சரி, இப்ப இந்த முழங்கால் இருக்குதானே அதை தூக்கிட்டு விடப்போம். மெதுவா தூக்கிட்டு சிலரோட சாஞ்சி ஒட்டிக்கிறார்கள், சாஞ்சி செய்யவும் பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள், பிடிச்சு கொண்டு நல்லா ஒரு தூக்கிட்டு விடப்போம். நல்லா முன்னோக்கி கால மேல தூக்க பாருங்க. இது அவ்வளவு நல்லா அப்படியே ஒரு இடத்தை பிடிச்சு கொண்டு அதில் எடுத்து கை வச்சு கொண்டு ஒரு கால இருந்து கொண்டு ஒரு காலை முன்னும் பின்ன மாற்றணும். நல்ல மெதுவா முன்னுக்கு பின்னுக்கு எவ்வளவு தூரம் உங்களுக்கு போகுதோ பின்னுக்கும் முன்னுக்கும் நல்லா கொண்டு போகும். ஆனா நிமிந்து நில்லுங்க முடிந்த கால் நல்ல வடிவா ஆடுது. நான் முன்னுக்கு அப்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்போ மற்ற கால் இப்போ நல்ல வடிவா நிமிந்து இடுப்புல கையை வச்சுட்டு மூச்சுல கவலை வச்சு எல்லாம் முன்னுக்கு மின்னுக்கு மாட்டிடுவோம். சரி, இப்ப நாங்க எப்பவும் போல தோப்பு கரணம் எங்க கை கால் எல்லாம் வேலை செய்யுது. தோப்பு கரணம் போடுறதால நிறைய பயன் இருக்கு. அது நாங்க எடுத்துக்கலாம். வடிவா காலை பிடிச்சு எல்லாம் கும்பிட்டு ஆயத்தம் ஆரம்ப ஓட்டம். 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. அப்படியே நின்று ஓடி விடுவோம். நல்லா மூச்செடுத்து விடுவோம். ஒரு குலுக்கி விடுவோம் உடல. இப்ப தலை கழுத்து கை இடுப்பு பகுதி முழங்கா கால்கள் எப்பவும் போல நல்லா குடியிறம். சரியி இப்படி இங்க குடியாம அது முதல் செய்துட்டோம். இப்ப தலைக்கு இப்ப தலையை மட்டும்தான் செய்ய போறோம். தலைய மட்டும் தலை மட்டும் இல்லை இல்லை பாருங்க. தலைய மட்டும் ஆட்டுங்க மேல கீழே. அது பயிற்சி செய்வீங்கன்னா வரும். சிலிண்டி பாருங்க. சிலிண்டி இப்படி 2 மணி நேரம் நின்று கொண்டு வரும். கீழே குடியிற மேல அண்ணா கீழே இப்படி செய்யக்கூடாது. இங்க இப்படி இல்ல, கழுத்து மட்டும் தலைய மட்டும் தலைக்கு மட்டும். இங்க நல்ல வடிவா ஆறுதலா வரும். குனியவே மாட்டான், முன்னோக்கி போக மாட்டான். உடம்பும் இப்படி இங்கே போய்க்கிங்கெல்லாம் திரும்ப கூடாது, நிமிந்து இருக்க. நன்றி வணக்கா. சரி, அப்ப தலை கீழே குடிக்கிறோம், மேல குடிக்கிறோம், வலப்பக்கம் பார்க்கிறோம், இடப்பக்கம் பார்க்கிறோம். நல்ல வடிவம். இது இருந்து கொண்டு கூட நாங்க செய்யணும். அப்படியே வட்டமா சுத்துறோம். மூச்சுல கவனம் எடுத்துக்கொள்ளுமோ. இப்ப மற்ற பக்கம் ஆறுதலா நல்ல வடிவா மெதுவா. இப்ப கையை பொறி பயிற்சி நல்ல வடிவா 2 கையை முன்னோக்கி இருந்து ஆறுதலா சுத்துவோம். நல்ல ஆறுதலா சின்ன ஒரு அசைவு, நல்ல நோகடிக்கிற மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு சாதாரண அசைவு. ஏண்டி கொஞ்சம் விலகு தள்ளிடுமோ. தலை வெட்டுப்படுது. தலை வெட்டுப்படாம பின்னுக்கு நல்லா கையை விசிக்கி செய்யும். எவ்வளவு முடியுமோ அப்படியே பின்னுக்கு. இல்ல செல்வி அக்கா, கை 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 செல்வி கை. இப்ப கைக்கு வந்துட்டவா. சரி,
அது வடிவா வருகிறது சொல்லியது மிக சிறப்பு காற்றாடி சார். இப்ப டிஷும் டிஷும் கொடுக்குறோம். பத்மியா டிஷும் டிஷும் நல்லா முன்னுக்கு காலை ஊண்டி வச்சு கொண்டு அப்படியே கையை தோல் மூட்டுல வைக்கிறோம். அப்படியே சுற்றி விடுறோம். அதையே நிமிர்ந்து நின்று புஜங்களை பின்னோக்கி தள்ளி செய்து விடுறோம். அப்படியே பின்னுக்கு நிமிர்ந்து நிற்கிறோம். அப்படியே கைய மாறி இங்காலையும் மங்காலையும் எடுத்து இப்ப நாங்க கைக்கு நல்லா கையை உதர்றோம். நல்லா தட்டுறோம். ரெண்டு கையும் உண்டா நல்லபடியா உணர்ந்து பதிவா சந்தோஷமா போயிருந்தோம். அடிக்கைய அடிக்கைக்கு தட்டு விடுங்க. அடிக்கை மணிக்கட்டு பக்கவாட்டுக்கு பின்புக்கு நாம அடி போட்டு விடுவோம். ஃபுல்லா மெதுவா இரண்டு கையையும் இரண்டு இரண்டு தடவை மூச்ச கவனத்துல வச்சுருவோம். நிமிர்ந்து நிற்கும். ரெண்டு கையை தட்டுறோம். நல்ல வடிவா ஒரு வாசமான சோப் போட்டு கையை கழுவுறோம். நல்ல வடிவா உடைஞ்சி எல்லா பக்கத்துக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்து உறைஞ்சி கழுவுறோம். ஒரு கிரீம் ஒன்று போடும். இந்த குட்டி ரகையிலையும் போய் அப்படி தேய்ச்சி உடைஞ்சி அதை பிணைஞ்சு கழுவுற மாதிரி பிணைஞ்சு கிரீம் போடுறோம். ஒவ்வொரு விரலா நீங்கி வரும். ஒவ்வொரு விரலுக்கும் இந்த கிரீம வடிவா போடுற மாதிரி நீங்கி வரும். அன்போட மெதுவா உதவ தடாசன பயிற்சி அப்படியே கொண்டு பிதட்டி கையை கோர்த்து பிதட்டி தள்ளி வர்றது முன்னோக்கி முன்னோக்கி. சரி, அப்படி பிதட்டின கையை இப்படி ஒண்ணுக்கு எடுத்து இப்படி சட்டி பாருங்க. கோர்த்தே இருக்கும். அடிக்கைகள் தட்டப்படும். அப்படியே முன்னுக்கும் பின்னுக்கும் அசைச்சு பிசைஞ்சு விடுங்க. கை கோர்த்தே இருக்கணும். பிசைஞ்சு விடுவோம். முன்னுக்கும் பின்னுக்கு அடிக்கை. நன்றி. இப்ப நாங்க கை விரலை முன்னுக்கு நீட்டி, அதாவது கட்ட விரல் இடது கை வலது கையால கொத்தி பிடிச்சு நல்ல வளைவு. சாதாரண வளைவு, சின்ன வளைவு தான். ஆனா கால் நிலத்திலேயே கோணம் அது அசையப்படாது. திரும்பாம மெதுவா பார்த்து பின்னுக்கு ஒரு பக்கம் போகைக்கு மூச்சை எடுத்து கொண்டு போறோம். ஒரு பக்கம் போகைக்கு மூச்சை விட்டாச்சு. மறுபடியும் மூச்சை எடுத்துக்கொண்டு மூச்சை விட்டபடி. 1 2 3 4 5 6. இது அவ்வளவு வேகமா நாங்க திரும்பலாம். கையை இறுக்கி பிடிச்சபடி உதவியோம். இப்ப இடுப்புக்கு நல்ல பெரிய வட்டம், நல்ல வடிவா, நல்ல ஆனந்தமா நிமிர்ந்து நின்று கழிச்சு போடாம இடுப்பு இடுப்பு இடுப்புக்கு. இப்ப மற்ற பக்கம் நல்ல வடிவா குனிஞ்சு நிமிர்ந்து வளைச்சு. சிறப்பு. அப்ப பார்த்துதான் மணிகரனுடைய கையாடணுமா இப்படி அதனால ஒரு பயிற்சி. நல்லா ஒரு காட்டி விடுறோம். அப்படியே அந்த கையை கொண்டு வந்து முழங்கால வச்சுட்டு முழங்காலுக்குரிய பயிற்சி பார்க்கிறேன். கொஞ்சம் வழி வைக்கணும். மெதுவா ஒன்று மெதுவா இருந்து மெதுவா செய்யும். வட்டமா சுத்தி இந்த முழங்கால கைய பிடிச்சு வட்டமா செய்யும். அதே போல மற்ற பக்கம் நல்ல வடிவா அப்படி நிறைவு செய்யக்குள்ள மெதுவா கொண்டு வச்சுட்டு நிமித்தி மெதுவா பிறகு விரம். சரி, அது முழங்காலுக்குரிய பயிற்சி. இப்போ காலுக்குரிய பயிற்சி எப்பவும் போல நாங்க விரல் குதி செய்வோம். மாத்தி மாத்தி அந்த கையை நீங்க இப்படி ஓடலாம், அந்த திறந்து கூட்டலாம். இது அவ்வளவு ஒரு பயிற்சி. ஆனா பத்மியண்டி காலம் மாறணும். அங்க விரலுக்கு வரணும், குதிக்க மாறிமா பாதத்தை
இதே போல செய்து கொள்ளலாம். நல்ல ஒரு பயிற்சி இது. நிமிர்ந்து நிற்குவோம். காலரும் நல்ல ஒரு மெத்தியான இடத்துலதான் காலை வச்சிருப்போம். இல்லைன்னா நோக்கும். சரி, மறுபடியும் விரல் குதி, விரல் குதி, விரல் நல்லா உண்ணி எழும்பி குதிக்கும். இப்ப அந்த விரல்ல நடக்க வேணும். அப்ப கைய நாங்க திறந்து போட்டு கை விரல் உதறியபடி கூட நாங்க நடக்க நல்லா விரல்ல உண்ணி எழும்பி நடவும் ஓடலாம். நல்லது. இப்ப குதிக்கு மாறுமோ நல்ல வடிவா நிமிந்து நின்று பத்னி எண்ணி கொஞ்சம் நின்றுக்கு போய் நின்று நல்லா. இப்ப பக்கவாட்டுக்கு செய்யறோம். பக்கவாட்டுக்கா இப்ப உள்ளுக்கு சவட்டி நல்ல வடிவா அழுத்தி உடல் பாரத்தை அதுல குடுத்து நடக்கிறோம். நிமிந்து நிக்கிறோம். மூச்சில கவனம் வைக்கிறோம். காலுக்கு பாரத்தை கொடுக்கிறோம். முடப்பா. இப்ப மறுபடியும் விரல் குதி, விரல் குதி. இப்ப ஒரு கால் விரல் ஒரு கால் வீதம். மறுபடியும் 1 2 ஒரு 30 வினாடிகள் செய்வோம். மாறி மாறி பிடிச்சு கொண்டு செய்யறாங்க. பிடிச்சு கொண்டு காலை அசைச்சு கொண்டோம். சரி, நிறைய செய்வோம். நன்றி. இப்ப இவ்வளவும் இந்த பயிற்சியா இருந்தது. இன்னும் இலகுவாக உடம்ப நல்ல இலகுவாக்குறதுக்கு இங்காலை மங்காலையும் ஆடி. இப்ப நாங்க ஆசனங்கள் செய்ய போறது எண்ணிக்கையில நிற்பமல்லோ. அப்ப எங்களுக்கு மூச்சு அடக்கி வச்சிருக்கணும். மூச்சை விட வேணும். சாதாரண மூச்சுல நிற்கணும். எண்ணிக்கைக்கு அப்படியே அந்த நிலையில நிற்கும். அதுக்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்துட்டு நாங்க போனோம்னா அதை இலகுவா செய்ய முடியும் என்றதுதான் இந்த பயிற்சி. நல்லா மடிச்சு காலை தூக்கி மடிச்சு விடுவோம். பின்னுக்கு காலை அடிச்சு இப்ப உங்களுக்கு நின்ற நிலை செய்யக்கூடிய இப்படி இருக்கா, இப்படி இருக்கா, இது இஞ்சாலி பக்கம் இருக்கா, இப்படி இஞ்சாலி இருக்கா, மெதுவா எவ்வளவு மெதுவா செய்ய முடியுமோ அவள் இங்காலி இருக்கா, இப்படி இருக்கா விளையிறது, இங்காலி இருக்கா விளை. அதாவது இங்கால ஒரு 2 தடவை மெதுவா, பிறகு இப்படியே திரும்பி மெதுவா நல்ல சின்ன வலி. உங்களோட பார்வைகள் ஏதாவது கஷ்டம் நினைக்காதீங்க. இப்படி வரையில அப்படி நின்று கொண்டு அதே போல மற்ற பக்கம். இது இந்த பயிற்சிகளுக்குள்ள செய்தா கால் வந்த அகலமாக விரியும். இந்த வளைவுக்கு இந்த நோவுக்கு முழங்கத்துக்கு நல்லா. ஆனா நோவடிக்காம மெதுவா செய்ய வேண்டும். சரி, இன்னைக்கு நான் சொல்லி தந்த மாதிரி எழுதி போட்டிருந்த மாதிரி உட்கட்டாசனம் முதலாவது நிலை. அங்க உட்கட்டாசனம் முதலாவது நிலை எல்லாரும் செய்யுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியுது ஒன்று பார்ப்போம். உட்கட்டாசனம் பத்னி. சரி, இது உட்கட்டாசனம். என்ன நாங்க செய்யறது இது எல்லாருக்கும் தெரியும். காலை சேர்த்து வச்சிருப்போமோ கொஞ்சம் தள்ளி வச்சிருப்போமோ? கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிருப்பான். கையெல்லாம் ஒண்ணுக்கு நின்று பார்வை எங்க இருக்கும்? நேரா இருக்கும். அப்ப எழுப்பும் போது எப்படி எழும்பணும்? மூச்சு எடுத்துக்கொண்டு இருக்கும் போது மூச்சை விட்டு கொண்டு இருக்கிறோம். அப்ப இப்ப உட்கட்டாசனம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நாங்க 2வது நிலை உட்கட்டாசனம் சொல்லியிருந்தோம்னா முதல்ல இந்த முதலாவது உட்கட்டாசன நிலை 10 எண்ணிக்கைக்கு செய்துட்டு 2வது உட்கட்டாசன நிலைக்கு போவோம். காலாகலமா வச்சிருக்கிறோம். கைகளை முன்னுக்கு நல்ல வடிவாக ஏற்றுறோம். இப்ப நாங்க சாதாரண மூச்சுல நிற்கிறோம். இப்ப மூச்சை விட்டு கொண்டு அப்படியே ஒரு கதையில போய் இருக்கிற மாதிரி இருந்தது. இப்ப சாதாரண மூச்சுல இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே மூச்சு எடுத்துக்கொண்டு எழும்புறோம். எழும்பும் போது முழங்கால் இந்த மடிப்பை எடுத்துறாங்க. மூச்சை விட்டு கொண்டு கைய கீழே. சரி, இது உட்கட்டாசனம். எவ்வளவு எண்ணிக்கைக்கு செய்ய முடியுமோ இடவெளி விட்டு விட்டு செய்யறதால என்னென்ன பயன்கள் எல்லாம் நேற்று அந்த வீடியோ போடுறதுனா இன்னும் ஒரு முறை கேட்டு அந்த பயன்களை பற்றி தெரிஞ்சு கொண்டு நீங்க இதை செஞ்சீங்க. 2வது நிலை ரெடியா?
சரி, அதுவும் இப்படித்தான். நிமிர்ந்து நிற்கிறோம், கால்களை தோல் மூட்டுகள்ல நேர நிற்கிறோம், கைய வடி முதல்ல உட்கட்டாசனத்துக்கு எங்கள்ட கை கீழே நிலத்தை பார்த்தது. இப்ப உள்ளங்கையும் ஒன்றோடு ஒன்று பார்க்கணும். பார்த்துட்டு தட்டினா கட்டும், அப்படி அதை விரிச்சு வைக்கிறீங்க. அப்படியே என்ன செய்ய போறீங்கன்னா மூச்சை விட்டு கொண்டு அப்படியே உட்கட்டாசனத்துக்கு போறீங்க. போகும்போது என்ன செய்ய போறீங்க, கையை அப்படியே மேல இழுத்து பிடிக்க போறீங்க. நல்லா இழுத்து பிடிக்கணும், காதோரம் விளையாட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மெதுவா அலம்புறீங்கள், கைகளை கீழே விளங்கினதா? இன்னொரு தடவை செய்வோம். கால அகலமா வச்சிருக்கிறீங்க, கைகளை ஒன்றோடு ஒன்று பார்க்கிற மாதிரி நேர நிறுத்துறீங்க. உட்கட்டாசனத்துக்கு முதல் நிலைக்கு கவிழ்த்து பிடிச்சிருந்தேன். இது உள்ளங்கையும் பார்க்கு. அப்படியே மெதுவா மூச்சை விட்டபடி போயிருக்கைக்குள்ள கையை மேல தூக்குறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா அலம்புறீங்க, கைகளை கீழே பண்றீங்க. இதுதான் உட்கட்டாசனம். இப்ப ஒரு முறை நீங்க செய்ய போறீங்க, நான் பார்க்க போறேன். நிறைவா காலை சேர்த்து வச்சிருக்காம கொஞ்சம் இடைவெளி வச்சிருக்கிறீங்க, கைகளை வடிவா முன்னுக்கு நீட்டுறீங்க, உள்ளங்கையும் பார்க்குது. அப்படியே மூச்சை விட்டபடி கீழே இருக்கேக்க காதோரம் கை மேல உயரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகளை ரக்கம் வைக்க மூச்சு எடுத்துக்கொண்டு எழும்பிட்டு கைகளை கீழே விட வேணும். இது இன்று நாங்க செய்த ஆசனம் என்னது வணிகா? உட்கட்டாசனம் நிலை 2. மிக சிறப்பு. அப்ப முதலாவது நிலை தெரியும், இரண்டாவது நிலை தெரியும். அதே மாதிரி திரிகோண ஆசனத்துல முதலாவது நிலை, இரண்டாவது நிலை, மூன்றாவது நிலை தெரியும். அதே மாதிரி வேற நிலை செய்யறாங்க, வீரபத்ராசனத்திலே முதலாவது நிலை, இரண்டாவது நிலை என்று அதுக்கும் இன்னொரு நிலை இருக்கு. உட்கட்டாசனத்திலையும் இன்னொரு நிலை செய்யலாம். ஆனா இது கையை உயர்த்துறதுன்றது எல்லாருக்கும் உடனே வராது. நீங்க மெதுவா கொண்டு போயிட்டு சேர்த்துட்டு இப்படி நிக்கிற கையை கொஞ்சம் 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 இப்படி கொண்டு வர பாருங்க. இப்படி வந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் தூர நிற்கும் சில பேருக்கு. இப்போ ஒண்டா நிக்கிறோம், சிறப்பு. இப்ப நாங்க நின்றதல்வாசனம் செய்ய போறோம். என்னால் நாங்க செய்ய நிக்கிறோம். நின்றதல்வாசனம் அப்படி காலை முன்னுக்கு வைக்கிறோம், நிமிர்ந்து நிக்கிறோம், இடது கை காயால வலது காலை பிடிக்கிறோம், அப்படியே முன்னைய நீட்டுறோம், மெதுவா கொஞ்சம் சரி. இவ்வளவுதான், இவ்வளவு போதும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கீழே இறக்குறோம், கைய காலை கீழே விடுறோம், கைகளை சேர்த்து சாதாரண நிலைக்கு வா. இப்ப மற்ற பக்கம் இடது கால் நிலத்துல வலது கால் செய்ய போறோம். நிமிர்ந்து நிற்கிறோம், காலை எடுத்து வைக்கிறோம், ஒன்னுக்கு வடிவா கொஞ்சமா சரிஞ்சு நேர பார்வையை வைக்கணும். விரல் நுழையில முன்னுக்குள்ள விரல் நுழை. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா இந்த காலை கீழே கொண்டு வரோம், கையையும் கீழே கொண்டு வரோம், கீழே வரோம். இப்ப செய்த ஆசனம் என்ன ஆசனம் பண்ணிக்க? நின்ற தனுராசனம். ஓகே, நின்ற தனுராசனம். நின்ற தனுர ஆசனத்துக்கு பிறகு பின்வளைவு ஒரு ஆசனம் செய்வாங்க. செல்வியந்தி, உங்களுக்கு அதன் பேர் தெரியுமா? பின்வளைவு ஆசனம். யாருக்கு தெரியும்? பின்வளைவு பிறையாசனம். பிறையாசனம், பின்வளைவாசனம், பிறையாசனம். நம்மளுடைய செய்ய தொடங்கிட்டு பிறையாசனம் செய்ய போறோம். நல்ல வடிவ கொஞ்சம் கால அகலமா வச்சுட்டு இவ்வளத்துக்கு கைய விசுக்கி கொண்டு போய் இவ்வளவு நீங்க வளைஞ்சா 1 2 3
4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே நிமிர்ந்துட்டு போன மாதிரியே கையை கொண்டு வராது. இன்னொரு தடவை செய்ய போறோம். அப்படி கொஞ்சம் கால அகலமா வைக்கிறோம். நல்ல வடிவம் பின்னுக்கு கொண்டு வந்து இதன்றோம். எவ்வளவு எங்களுக்கு முடியுமோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே நிமிர்ற கைய கொண்டு வா. இப்ப பிறகு காலை நாங்க செய்வோம். இவ்வளவுதான் ஆசனம். சரி, இன்று நாங்க செய்த ஆசனங்கள் என்னென்ன? உக்கட்டாசனம் நிலை 1, 2, நின்ற தனுராசனம், மற்றது பிரயாசனம். செய்தது 4 ஆசனம். உட்கட்டாசனத்துல 2 செய்தாங்க. உட்கட்டாசனம். சரி, வாழ்த்துக்கள். இப்ப நாங்க கண் பயிற்சிக்கு போகலாம். இருந்து கைகளை மூடி அமைதியா இருந்து அழகா அனுபவிச்சு செய்யலாம். மடியில கை வச்சிருக்கலாம். கண்ணை முதல்ல மூடி வடிவா மூடி செய்யற பயிற்சி. நிமிர்ந்திரங்கோ, கழுத்தை மடிக்காதுங்கோ, மூச்சுல கவனம் செலுத்துங்கோ. கண்களை மூடிட்டு மேலையும் கீழையும் பார்க்கிறோம். வலது பக்கம் பார்க்கிறோம், இடது பக்கம் பார்க்கிறோம். பிறகு வலப்பக்கமா சுற்றி வர்றோம். பிறகு இடப்பக்கமா சுற்றி. சரி, இப்ப கண்ணை திறந்து கொண்டு அதை ஆறுதலா செய்ய போறோம். முதல்ல மேல பார்க்கிறோம். அப்படி 2-3 வினாடிகள் நிக்கிறோம். பிறகு கீழே பார்க்கிறோம். அதே போல நிக்கிறோம். மேல வடிவா நல்லா மேல வெளிய கீழே கொஞ்சம் வெளிய பெருசாக்கி அதை செய்து பாருங்க. அதே மாதிரி வலது பக்கம், இடது பக்கம் எல்லாம் அதே போல வலது பக்கமா சுற்றி வர்றது, வலப்பக்கமா இந்த வெளிய சுற்றுறது. அதே மாதிரி இடது பக்கமா சுற்றுறது. அப்படியே கண்ணை திறந்து மூடுங்கோ. இனி நாங்க அந்த விரலை வச்சு செய்யற பயிற்சி. நிமிர்ந்திருக்கிறோம். வலது கை பெருவிரலை முன்னுக்கு வடிவா நீட்டி விரல்ல மட்டும் எங்களை பாருங்க. கழுத்து திருப்பக்கூடாது. ஒரு 3 எண்ணிக்கை ஆறுதலா செய்துட்டு இடது கையை முன்னுக்கு கொண்டு வரோம். நல்லா முன்னுக்கு நீட்டிட்டு ஆறுதலா செய்யறோம். அதே மாதிரி மறுபடியும் வலது கை பெருவிரல் மேலையும் கீழே மேல பார்க்கிறோம். விரல் நுனியில பார்வை இருக்கணும். மேல. சரி, அப்படியே கிட்ட எடுக்கிறோம். மூக்கு கிட்ட தூர கொண்டு போறோம். கிட்ட கொண்டு வரோம், தூர கொண்டு போறோம். சரி, நன்றி. இது எங்களுடைய கண் பயிற்சியா இருக்குது. எவ்வளவு நேரம் எப்ப செய்ய முடியுமோ அந்தந்த நேரம் செய்து கொள்ளுவோம். கண்களை நல்ல குளிர் தண்ணியால கழுவி கொள்ளுவோம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு மெருதுவான ஒரு கிரீமண்டா பூசிக்கொள்ளுவோம். என்னென்னா இப்ப இது இந்த காலப்பகுதிக்கு கண் நல்ல வழிவா காஞ்சிடும். அதனால அல்லது உங்களுக்கு ஒத்துக்கொள்றோம் இன்னும் கூட நீங்க பூசிக்கொண்டு இந்த கண் பயிற்சியை செய்யுங்க. எரிவடியை விடாமல் கண்ணை கழுவுறதுதான் முதல் நல்ல பயிற்சி. இப்ப நாங்க மூச்சு பயிற்சிக்கு வர போறோம். வச்சிராசனம். வச்சிராசனம் இல்லையா அவனேக்கா? வச்சிராசனம். வச்சிராசனம் வச்சிர. முதல்ல நாங்க செய்ய போற பயிற்சி நல்லா மூச்சை உள்ளுக்கு எடுக்கிறோம். வாயால வெளியில விடுறோம். அமைதியா இப்ப நாசியா முத்திரை பயன்படுத்தி ஒரு மூக்கில மட்டும் வெளியில விட போறோம். இடது மூக்கால மட்டும் மூச்சு எடுக்கிறோம், வெளியில. பிறகு இடது மூக்கு அடக்கிக்கொண்டு அடைச்சுக்கொண்டு வலது மூக்கால உள்ளுக்கு எடுக்கிறோம், வெளியில.
நாடி சுத்தி இடது மூக்கால எடுத்து வலது மூக்கால, வலது மூக்கால எடுத்து இடது மூக்கால நிமிர்ந்திருந்து நாசிகாமுத்திரைய பயன்படுத்தும். ஆராதனா. சரி, இப்ப நாங்க பஸ்திரிக்கா அந்த மூச்சு பயிற்சி, மூச்சை உள்ளுக்கு மேல எடுக்கிறது, வெளியில கீழே தள்ளுறது, வேகமா தள்ளுற பயிற்சி. முழுக்க மூச்சு எடுத்துட்டா வெளியில தள்ளுறது. இது பஸ்திரிக்கா பயிற்சி, உள் மூச்சு எடுத்து வெளி. இப்ப தேனி மூச்சு பயிற்சி. காத பெருவிரலால அடைக்கிறா, உங்களுக்கு தெரியும். கண்கள் மடலுக்கு மேல சுண்டு விரல், மூக்கு குத்துற இடத்துக்கு மேல, மூக்குக்கு மேல எங்களுடைய நடுப்பெருவிரல், மோதிர விரல் எங்களுடைய உதடுகளுக்கு மேல, கிண்ணி விரல் உதட்டுக்கு கீழே. இப்போ மூச்சு இழுக்கிறோம், அந்த காதை அடைத்தபடியே மூச்சை விடும்போது அந்த சத்தம் எங்களுக்கு நிமிந்திருக்கணும். கண்ணை திறக்க கூடாது, காதின் மூடலால அதை மூடிடணும். இப்ப செய்யலாம், வாயும் மூடி இருக்கணும். காது மடல் எவ்வளவுக்கு நீங்க மூடுறீங்களோ அந்த சத்தம் ஒன்றும் கேட்காம இந்த அந்த சத்தமே அதிர்வா இருக்கு என்றதை உணர்ந்திருப்பீங்க. செய்ய 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 அதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அது உணர செய்ய முடியும். நீங்க ஒரு நல்ல ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியில பெயர் என்னது தியாண்டி? தேனி ஆசனம். தேனி ஆசனம் இல்லை, மூச்சு பயிற்சி. தேனி மூச்சு பயிற்சி தான் இது. சரி, மிக சிறப்பு. அது உங்களுக்கு விளங்கி இருக்கும், விளங்கும் என்றதும் தெரியும். நன்றி. இப்ப நாங்க நிறைவுக்கு கொண்டு வரலாம். நிறைவுக்கு கொண்டு வரதுக்கு முதல்ல இந்த கழுத்தை இருக்க இப்படி மிங்காலையும் மாதிரி நல்லா இழுத்து விடுவோம். நல்லா இந்த குறைஞ்சிருப்பம் வளர்ந்து இங்க இழுக்கைக்கு இந்த நிறம் பகுதி இழுக்கும், நோகும். நல்ல வடிவா ஒரு கசரிச்சு வர்றது, ஒரு மூளையா சத்தங்களுக்கு நல்லா கழுத்தை அசைச்சு வர்ற மாதிரி கீழே குளிஞ்சு. சரி, உடல் உறுப்போட பேசிக்கொள்ளலாம். இருந்து கண்களை மூடி அமைதியா சின்முத்திரை பிடிச்சு நல்ல வடிவா உங்களுக்கான இந்த நாளை அந்த இறைவனுக்கு நன்றி சொல்ற பகுதியாயும் எங்களுடைய உடல் உறுப்போட பேசுற மாதிரி எல்லா உடல் உறுப்பையும் நாங்க நினைத்துக் கொள்ற மாதிரி நல்ல வடிவா நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுவோம். நான் நல்ல கெட்டிக்காரன், நான் நல்ல கெட்டிக்காரன், நான் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். என்னுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்னுடைய தோட்டம் எல்லாம் சீரா இருக்கு. எல்லா மூட்டுக்களும் எல்லா சுரப்பிகளும் சரியா நல்லா எல்லாவற்றையும் இணைத்து குதிக்கால இருந்து ஆரம்பிச்சு கொள்ளலாம். குதிக்காலுக்கு மேல உள்ள பகுதி, கணுக்கால் பின்பகுதி, 2 கால்களுடைய முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி, தொடைப்பகுதி பின்பக்கமாக, பிருஷ்டபாகம், தண்டுவடம், நாடி, முள்ளந்தண்டு, அத்தனை முதுகில உள்ள உள்ளுறுப்புகள், கழுத்து பகுதி, எங்களுடைய தோள் பட்டைகள், முழங்கை, எங்களுடைய கைகள், விரல்கள், நகங்கள், மணிக்கட்டுகள் எல்லாம் இணைத்து கழுத்து பகுதியின் பின்பகுதி, தலைப்பகுதியில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், எங்களுடைய உச்சி, எங்களுடைய தலைமுடி, ஒவ்வொரு முடியின் வேர்க்கால்கள், நெற்றி, எங்களுடைய கண்கள், விழிகள், எங்களுடைய செவிகள், மூக்கு துவாரம், மூக்கு, பற்கள், தாடை, கன்னங்கள், நாடி, உதடு, உள்நாக்கு எல்லாவற்றையும் நினைத்து அப்படியே முன்பகுதி, கழுத்து பகுதியில் உள்ளுறுப்புகள், நெஞ்சு பகுதி, மார்பகங்கள், நெஞ்சுள்ளுறுப்புகள், வயிற்று பகுதி, வயிற்றில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், அடி வயிற்று பகுதி, எங்களுடைய தொடைப்பகுதி,
முழங்கால் பகுதி, முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி, கால் பகுதிகள், உன்னுடைய முழுமையான பாதம், ஒவ்வொரு விரல்கள் ஒவ்வொன்றால் நீட்டு. எந்த இடத்திலையும் நோவோ வெளியோ ஒன்றும் இல்லை. அப்படி ஏதாவது நோவோ வெளியோ இருந்தால் அதை நான் விட்டு போயிட வேண்டும் என்று திருவிரலால ஆட்டி அதை வெளியில திருத்தி விடும். வேகமே தேற்றும் என்று சொல்லி 2 கைகளையும் ஒன்றோடு என்றோடு எடுத்து அழகா உறைஞ்சி நிமிர்ந்து கண்களுக்கு மேல ஒட்டி 2வது தடவையாக ஒட்டி நிறைவாக ஒட்டி கண்களை இந்த உள்ளங்கையை கீழே வைக்கும்போது விரல்கள் தெரியும். விரல்களுக்கு நிறைய பார்வை செலுத்தி 2 கையால் கண்களை வைத்து நிறைவு செய்துள்ளோம். பாமுகள் இருக்கும் பாமுகத்தனத்துக்கு நன்றி கூறி எல்லோரும் அழகா சிறப்பா தொடர்ந்து செய்து கொண்டு வர உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கூறி மணிமோகனுக்கு நன்றி கூறி மீண்டும் இன்னொரு நாளில் சந்திக்கலாம் என்று நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பாமூர்த்திக்கும் நன்றி வணக்கம். தர்ஷினி வணக்கம். எத்தனை இன்று எல்லாரும் கேட்டீங்களோ? இன்று எத்தனை? 241. நன்றி. மிக நன்றி தர்ஜினி அவர்களே. தொடர்ந்து கொள்வோம். வருகின்ற யோகாசன பயிற்சி ஆசிரியர் தர்ஜினி சண்முகநாதன் அவர்களுக்கும் இணைந்த எல்லோருக்கும் நன்றி. தர்ஷினி சண்முகநாதன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி.